வணக்கம். உங்களை மீண்டும் சுகுமார் டுட்டோரியல்ஸுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா, ஏரியா கண்டுபிடிச்ச அந்த ஊட்டி ஏரியாவில் வந்து நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி பர்மனெண்ட் ரெக்கார்டாக வந்து ஏரியா பாயிண்ட் ஃபீச்சர், அப்புறம் வந்து லைன் ஃபீச்சர், அப்புறம் வந்து ஏரியா ஃபீச்சர் டிஜிட்டைஸ் பண்ணுவோம். அதை வந்து பர்மனெண்ட்டாக பண்ணணும். டெம்பரரியாக யாராவது கேட்குறாங்க, சார் ரஃபாக அப்ராக்சிமேட்டாக இந்த லேக் ரேஸ் கோர்ஸ் ஏரியா வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது, இல்லை வந்து இந்த லேக்கோட ஏரியா எவ்வளோ இருக்குது, இல்லை பஸ் ஸ்டாண்டோட இந்த ஏரியா, இல்லைனா எந்த ஒரு லேண்ட் யூஸ் லேண்ட் கவரோ அதை வந்து எவ்வளோ ஏரியா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து டெம்பரரியாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த சேட்டலைட் இமேஜரியை பேக்ரவுண்டில் கொண்டு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெம்பரரியாக ஒன்று நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஏரியாவை கண்டுபிடிக்க முடியும், லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இது இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் டெம்பரரியாக இது மாதிரி பண்ணிட்டு நோட் பண்ணிக்கோங்க. உதாரணமாக நான் வந்து இப்போ ரேஸ் கோர்ஸ் ஏரியா டெம்பரரியாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், மேலே பாருங்கள், இது வந்து மெஷர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து மெஷர் ஏரியா இருக்குது, 3 இருக்குது. ஒன்று மெஷர் லைன் இருக்குது, மெஷர் ஏரியா இருக்குது, மெஷர் ஆங்கிள் இருக்குது. இதை வந்து மெஷர் ஏரியா எடுத்துக்கிறேன். பண்ண உடனே பாருங்கள், இங்கே ஒரு பாப்பப் ஒரு மெஷர்னு வந்து இது வந்துடுது. வந்த உடனே டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஸ்கொயர் மீட்டர், ஏரியானா ஸ்கொயர் மீட்டரில் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம டிஜிட்டைஸ் பண்ணுற மாதிரி லெஃப்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டனை வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா அப்படியே மூவ் ஆகும். இந்த அவுட்லைன் காம்பவுண்ட் வால் இருக்குது பாருங்கள், ரேஸ் கோர்ஸோட காம்பவுண்ட் வால் வழியாக அதை அப்படியே பார்த்து எப்படி நம்ம டிஜிட்டைஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஒவ்வொரு நோடாக நம்ம வந்து மேலே வந்து இந்த அவுட்லைனில் டிஜிட்டைஸ் பண்ணுற மாதிரியே கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் ரேஸ் கோர்ஸ் ஏரியா டிஜிட்டைஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது ரைட் பட்டனை, மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நின்ன உடனே இங்கே பாருங்கள். பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது. சப்போஸ் இது ஸ்கொயர் மீட்டரில் வேணாம், எனக்கு ஸ்கொயர் கிலோமீட்டர் வேணும் அப்படின்னோம்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அப்படியே மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு 0.15 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு காமிக்குது. ஸ்கொயர் கிலோமீட்டர் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஹெக்டரில் வேணும்னு சொன்னீங்கன்னா ஹெக்டரில் பண்ணிங்கன்னா ஹெக்டரில் கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ ஹெக்டர்ஸ்ன்னு காமிக்குது. இப்படி நம்ம இதை வச்சுக்கிட்டு ஒரு இடம் டிஜிட்டைஸ் பண்ணிவிட்டு, சப்போஸ் ஏக்கர்ஸில் வேணும்னா ஏக்கர்ஸ், இப்போ ஸ்கொயர் மைல் வேணும்னா ஸ்கொயர் மைல் பாருங்கள். இப்படி ஒவ்வொன்றும் எந்த யூனிட்டில் வேணுமோ அந்த யூனிட்டில் டெம்பரரியாக நீங்கள் பண்ணணும். இது வந்து பியூர்லி டெம்பரரி. ஒரு இடம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ண நோட் பண்ணிக்கணும், எந்த யூனிட்டில் வேணுமோ அது மாதிரி நோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது நியூன்னு கொடுத்தீங்கன்னா இது போயிடுது. இப்போ அடுத்த ஃபீச்சருக்கு போகணும். உதாரணமாக வந்து அடுத்த ஃபீச்சர் நான் வந்து இந்த லேக்கோட ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், மேலே போயிட்டு இதை மெஷர் ஏரியாவை ஹைலைட் பண்ணிவிட்டு நம்ம டிஜிட்டைஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த வாட்டர் ஸ்ப்ரெட் ஏரியா லேக்கோட ஏரியா வந்து நீங்கள் அவுட்லைனை டிஜிட்டைஸ் பண்ணுறதே மாதிரி தான். அப்படியே வாங்க, டிஜிட்டைஸ் பண்ணும்போது நமக்கு ஏரியாவோட இது கிடைக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு இது டெம்பரரியாக அந்த அவுட்லைன் மட்டும் நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் இப்படியே வாங்க, இப்படி வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நின்னவுடனே பாருங்கள், இது வந்து லேக்கோட ஏரியா வந்து ஸ்கொயர் மீட்டரில் இருக்குது. எகெயின் சப்போஸ் நீங்கள் அதை வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் வேணும்னா ஸ்கொயர் கிலோமீட்டர் அடிச்சிங்கன்னா பாருங்கள் ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்துடுது. இல்லை ஹெக்டரில் வேணும்னா ஹெக்டரில் போடுங்க, கிளிக் பண்ணோன்னா ஹெக்டரில் வந்துடுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஏரியா வந்து மெஷர் பண்ண முடியும். சப்போஸ் இது வந்து நான் நியூ கொடுத்த உடனே இது போயிடும். இது பியூர்லி டெம்பரரி. எப்போவுமே வந்து ஒரு இடத்த வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, ஒரு இடத்துல எவ்வளோ ஏரியா இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த ரோடு இடம் எப்படி போகணும், அதனுடைய இது எப்படி மெஷர் பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா. உதாரணமாக வந்து இப்போ இது வந்து பஸ் ஸ்டாண்டு, இது வந்து ரயில்வே ஸ்டேஷன், இது வந்து ரோட் ஜங்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை வந்து சுற்றி வரீங்க. இந்த லேக்கோட இந்த ரேஸ் கோர்ஸோட சுற்றி நீங்கள் வரும்போது இந்த ரோடை சுற்றி வந்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரோடு இருக்குது பார்க்கலாம். இல்லை அப்படின்னம்னா பாருங்கள் ரோடு இருக்குது, இது பார்க்கலாம். இல்லை இங்கேருந்து நீங்கள் வந்து பழைய மாதிரி ரோடை பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து ரோடை மெஷர் பண்ணணும், அதையும் பண்ண முடியும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போயிட்டு இப்போ லைன் எடுக்கணும், மெஷர் லைன் எடுத்துக்கிட்டு எடுத்தவொடனே பாருங்கள் இந்த பாப்பப் மெனு வந்துடுச்சு. இந்த ஜங்ஷனில் வந்து ப்ளஸ் மார்க் வைங்க, வச்சுட்டு லெஃப்ட் பட்டன் மவுஸ் பட்டனில் லெஃப்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இருந்து நான் எனக்கு வேண்டிய தூரம் எது வரைக்கும், இப்போ இது வரைக்கும்னா இங்கே நிறுத்திடலாம். சப்போஸ் மேலே போகணுன்னா நான் மேலே போகலாம். இது மார்க்கெட் ஏரியா,
ஊட்டியோட மார்க்கெட் ஏரியா போயிட்டு அடுத்த மேலே ஒரு ஜங்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஜங்ஷன் வரைக்கும் வந்துட்டு இந்த ஜங்ஷன் வந்து ரைட் சைடில் போனால் தொட்டபேட்டா, குன்னூர் எல்லாம் போகணும். அப்போ அங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் அது போயிடுது. இப்போ நான் எடுக்கிற ஒவ்வொரு இந்த நோடு இருக்குங்களா, அந்த செக்மெண்ட்டுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ஸில் காமிக்குது. டோட்டலாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ஸில் காமிக்குது. சப்போஸ் இது வந்து கிலோமீட்டரில் காமிக்கணும்னா இது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கிலோமீட்டர்லேயே வந்துடும். கிலோமீட்டரில் வந்துடும். சப்போஸ் கிலோமீட்டர் வேண்டாம் எனக்கு மைல் வேணும் அப்படின்னோம்னா பாருங்கள் எத்தனை மைல்னு காமிக்கும். அது மாதிரி எந்த யூனிட் எடுக்கிறீங்களோ அந்த யூனிட்டில் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்ஸ் நீங்கள் மெஷர் பண்ண முடியும். ஒவ்வொன்றும் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் இந்த பர்டிகுலர் ஜங்ஷன் இல்லை ரேஸ் கோர்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, போட் கிளப் எவ்வளோ தூரம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னோம்னா எந்த இடத்துலேருந்து எந்த வரைக்கும் வந்து டெம்பரரியாக நீங்கள் ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஃப்ரம் டூன்னு எழுதிக்கிட்டு இது மாதிரி லென்த்தை வந்து நீங்கள் மெஷர் பண்ண முடியும். அதே மாதிரி ஏரியா மெஷர் பண்ண முடியும். இது வந்து பியூர்லி டெம்பரரி. இன்டர்நெட் இருக்கும்போது இன்டர்நெட்டில் தான் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம வந்து பர்மனெண்ட்டாக பண்ணியிருந்தோம். அது வந்து பர்மனெண்ட் ரெக்கார்ட். ஏற்கனவே நமக்கு வந்து யூடிஎம் ப்ரொஜெக்ஷனில் சேட்டலைட் மேப் இருக்கிறதால நீங்கள் வேணும் ரீரிஜிஸ்ட்ரேஷனில் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் மெஷர் வந்து ஏரியா ப்ளஸ் லென்த் வந்து கண்டுபிடிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இது மாதிரி நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக QGIS வச்சு என்னென்ன பண்ண முடியுது கிளாஸ் எடுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.